ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கை கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி 4 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 5வது கிளாஸாக ஒரு 8 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 8 சம்மில் ஃபஸ்ட்டு 4 சம்மு ஒரு மாடல், அடுத்து இருக்கக்கூடிய 4 சம்மு ஒரு மாடல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த 4 கிளாஸை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கான கிளாஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான கொஷின் மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்போட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ரைட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/5, 3/5 மற்றும் 1/2 மீப்போமா என்ன அப்படிங்கிற கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ ஏதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும்னா எல்சிஎம் சீக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹச்சிசிஎஃப் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ரைட்டு. இதே இது ஹச்சிசிஎஃப்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவை எப்படி எழுதணும்னா ஹச்சிசிஎஃப் ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம் அப்படின்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? ஸோ நமக்கு ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், ரைட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, அதனால் என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைட் பை ஹச்சிசிஎஃப் அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மேலே என்ன இருக்குன்னா எல்சிஎம் இருக்குது, கீழே என்ன இருக்குது, ஹச்சிசிஎஃப் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது பாருங்கள், எல்சிஎம் இருக்கா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/5, 3/5. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா என்ன இருக்குது 2/5, 2/5. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா என்ன இருக்குது 3/5, 3/5. அதுக்கப்புறம் 1/2 எழுதியாச்சா? எழுதியாச்சு. ஸோ இப்போ மேலே உள்ள நம்பருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போனால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே என்னென்ன நம்பர் இருக்குன்னா 2, 3, 1. இந்த நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2, 3, 1 அப்படிங்கிறத நம்ம டானா வகுத்துக்குள்ளே எழுதிக்கணும். 2, 3, 1 அப்படிங்கிற டானா வகுத்துக்குள்ளே எழுதியாச்சு. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு டெஃபனிஷன் என்னென்னா, உள்ளே இருக்க அந்த டானா வகுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரு எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் 2 நம்பராவது என்ன பண்ணணும், ஒரு டேபிளில் வரணும். வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கும், சரியா? ரைட்டு. ஸோ இப்போ 2, 3, 1 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ஆவது டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா 2 2 வரும், ஆனால் 3 வராது, 1 வராது. ஸோ அப்படி வர்றப்போ அந்த இடத்துல என்ன வரும்னா 1 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே 1ன்னு போட்டு அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே கீழே இறக்கிடலாம். 2, 3, 1, சரியா? ஸோ அப்போ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2, 2 × 3 6, 6 × 1 6. அப்போ எல்சிஎம் வந்து 6ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 6ங்கிறத, அதை இங்கே எழுதிக்கிறோம் 6 அப்படின்னு, சரியா? ரைட்டு. அடுத்து வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் யாருக்கு கண்டுபிடிக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கீழே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், 5, 5, 2, சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். 5, 5, 2 அதை வந்து டானா வகுத்தலுக்குள்ளே எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹச்சிசிஎஃப்க்கான டெஃபனிஷன் என்ன அப்படின்னா, அந்த டானா வகுத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒரு டேபிளில் வரணும், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆவது டேபிள் எடுத்துக்கிட்டால் 1 5 5, 1 5 5, 2 5மே வரும். ஆனால் கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்குது, 2 வராது. ஸோ அப்படி எல்லா நம்பருமே வராத பட்சத்தில் அங்கே என்ன ஆயிரும்னா 1ன்னு ஆயிரும். ஸோ அப்போ 1, ஓகேவா? ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 1, ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஹச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஹச்சிசிஎஃப்பை வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ ஹச்சிசிஎஃப் என்ன வந்திருக்கு 1. அப்போ ஹச்சிசிஎஃப் நேரம் 1ன்னு போட்டுருவோம். அப்போ ஆன்சர் என்னென்னு பாருங்கள், 6/1. அப்போ 6/1னா அந்த கீழே இருக்கக்கூடிய 1 எழுதுனாலும் 1 தான், எழுதலாற்றல் 1 தான். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 6. 6ங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3,
3/5, 4/7 மற்றும் 9/13 மீப்போமாவை கண்டுபிடி. அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியேவும் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதலாம்? எல்சிஎம் சீக்குவல் டு எல்சிஎம், கீழே என்ன எழுதணும்? ஹச்சிஎஃப்னு எழுதணும். சரியா? ஸோ அப்போ கீழே வந்து என்ன பண்ணியாச்சு? ஹச்சிஎஃப்னு எழுதியாச்சு. ரைட்டா? ஸோ இப்போ மேலே உள்ள எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே உள்ள ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2/3, அடுத்து 3/5, அதுக்கப்புறம் 4/7, அதுக்கப்புறம் 9/13. சரியா? ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எழுதியாச்சு. ஸோ இப்போ மேலே உள்ள நம்பருக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே என்னெல்லாம் நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 2, 3, 4, 9. அதை அப்படியே டானா வகுத்தலுக்குள்ள எழுதுவோம். 2, 3, 4, 9. 2, 3, 4, 9. இப்போ டானா வகுத்தலுக்குள்ள எழுதுனதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டானா வகுத்தலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பரு அட்லீஸ்ட் 2 நம்பராவது என்ன பண்ணணும்னா ஒரு டேபிளில் வரணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூணாவது டேபிள் நான் எடுத்துக்கிட்டேன்னா 2 வருமா? வராது. அதை அப்படியே இறக்கணும். ஓகேவா? 3 வருமா? வரும். 1 3 3. 4 வருமா? வராது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும். அடுத்து 3 9. ஓகேவா? ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டானா வகுத்தல் போடுங்க. அட்லீஸ்ட் 2 நம்பராக வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் கீழே இறங்கும். அப்போ வரும். எந்த டேபிளில் வரும்னா 2வது டேபிளில் வரும். அப்போ 2வது போட்டோம்னா 1 2 2, இந்த 1 அப்படியே இறக்குங்க. 2 4, அப்போ 2, இந்த 3 அப்படியே இறக்கிடணும். ரைட்டா? அவ்வளோதான். சரி, இப்போ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நம்பரையும் வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டரில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ 1 இருந்துச்சுன்னா 1 விட்டுருங்க. 1 இருந்துச்சுன்னா 1 விட்டுருங்க. ஏன் 1 விடுங்கன்னு சொல்லிட்டேன்னா 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. சரியா? ரைட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 3 2 இருக்குன்னா 2 6. ஓகே. ஸோ 6 கூட இந்த 2 இருக்குன்னா 6 2 12. 12 கூட இந்த 3 பெருக்கணும்னா 36. ஸோ அப்போ 12 × 3 36. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்குன்னா 36 வந்திருக்கு. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? ரைட். அப்போ எல்சிஎம் 36. அதை வந்து எல்சிஎம்க்கு நேராக ஈக்குவல் டு போட்டு 36 எழுதுங்க. அடுத்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சி அதை கீழே எழுதணும். ஹச்சிஎஃப் யாருக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த கீழே உள்ள நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 3 5 7 13. 3 5 7 13. அப்போ 3 5 7 13 ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது இந்த டானா வகுத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் எல்லா நம்பரும் ஒரு டேபிளில் வரணும். அப்படி வரலன்னா அந்த இடத்துல 1. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 5 7 13. இந்த நம்பரு இந்த டானா வகுத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரு எல்லா நம்பரும் ஒரு டேபிளில் வராது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்? 1 ஆயிரும். ஓகேவா? அப்போ ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஹச்சிஎஃப் நேரம் நம்ம ரைட் பண்ணிடலாம். என்னென்னு 1ன்னு ரைட் பண்ணிடலாம். அப்போ இங்கே 1. அப்போ ஆன்சர் நமக்கு என்னென்னா 36/1. ஸோ இந்த 1 எழுதினாலும் 1 தான், எழுதாட்ட 1 தான். அப்போ 36 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 36ங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? கொஷின் ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள். ஸோ 36 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து தேர்டு கொஸ்டின் பாருங்கள். 2/3, 4/9, 5/6, 7/12 மீப்போமா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்சிஎம் கேட்டதுனால நம்ம ஃபார்முலா என்ன எழுதுனா எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹச்சிஎஃப் ரைட் பண்ணிடலாம். ரைட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே எழுதலாம். என்னென்னா 2/3, 4/9, 5/6, 7/12 இப்போ எழுதியாச்சு. இப்போ மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கும். இப்போ மேலே என்ன இருக்குன்னா 2 4 5 7. 2 4 5 7 டானா வகுத்தலுக்குள்ளே எழுதுவோம். 2 4 5 7. ஒரு முறை செக் பண்ணிக்கிறோம் கரெக்டானு. 2 4 5 7. ஓகே, கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ டானா வகுத்தல் போட்டுட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ எல்சிஎம்முக்கான டெஃபனிஷன் என்னென்னா 2 நம்பராவது ஒரு டேபிளில் வரணும். சரியா? அப்போ வரும். எந்த டேபிளில் வரும்னா 2வது டேபிளில் வரும். 2வது டேபிள் போட்டோம்னா 1 2 2 2 4 5 வராது அப்படியே இறக்கிறோம். 7 வராது அப்படியே இறக்கிறோம்.
ஓகேவா? ஸோ அடுத்து பாசிபிலிட்டி இருக்கானா? இல்லை. ஓகேவா? ஏன்னா 2 நம்பர் நமக்கு வரணும். இப்போ 2 நம்பர் வராது. இப்போ 2வது டேபிள் போட்டோம்னா 2 மட்டும் தான் வரும். 1, 5, 7 வராது. சரியா? ஸோ அப்போ அதை அப்படியே நிப்பாட்டிடலாம். இப்போ வந்து நம்ம எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 1 மட்டும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ 2 2 மல்டிப்ளை பண்ணால் 2 4. அதுக்கப்புறம் 4 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 4 5 20. 20 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் 140. சரியா? அப்போ 140ங்கிறது எனது எல்சிஎம். அப்போ எல்சிஎம்க்கு நேராக நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ எல்சிஎம்க்கு நேரம் என்ன வந்திருக்கு? 140. ரைட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஹச்சிசி டிவைடட் பை போட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப்பை கண்டுபிடிச்சி நம்ம கீழே எழுதிக்கிறோம். சரியா? ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே உள்ள நம்பரெல்லாம் எழுதிக்கிறோம். 3 9 6 12. 3 9 6 12. 3 9 6 12 டானா வகுத்தல் போட்டுக்கிறோம். அப்போ ஹச்சிசிஎஃப் டெஃபனிஷன் என்னென்னா, இந்த டானா வகுத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் ஒரு டேபிளில் வரணும். வருமானா வரும். எந்த டேபிளால் வரும்னா 3ஆம் டேபிளில் வரும். சரியா? அப்போ 1 3 3 3 9 2 3 6 4 3 12. ரைட்டா? ஸோ அடுத்து எந்த டேபிளாவது வருமானு பார்த்தீங்கன்னா 1 3 2 4 இருக்கு. ஸோ இந்த அடுத்தடுத்த நம்பர் வந்துட்டாலேவும் என்னது ஒரு டேபிளில் வராது. ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ ஹச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய நம்பரை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அவுட்டரில் என்ன இருக்குன்னா 3. அவுட்டரில் என்ன இருக்குது? 3. சரியா? அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 3. இதை வந்து அப்படியே ரைட் பண்ணிடுவோம். அப்போ ஹச்சிசிஎஃப் நேரம் என்ன பண்ணுங்க? 3ன்னு எழுதுங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்குன்னா 140 டிவைடட் பை 3. இதுதான் ஆன்சரு. அப்போ 140 பை 3 எங்கே இருக்குன்னு பாருங்க. எங்கே இருக்கு? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 3 முடிஞ்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3, 4/5, மற்றும் 6/25 மீப்போவா யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன எப்படி ரைட் பண்ணணும்? ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம் ரைட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை முடிச்சுக்கணும். சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 2/3, 4/5, 6/25. 6/25. ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ மேலே உள்ள நம்பர் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். மேலே 2 4 6 இந்த 3க்கும் நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 2 4 6. அப்போ 2 4 6 வந்து என்ன பண்ணியாச்சு? டானா வகுத்தலுக்குள்ள எழுதியாச்சு. ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரும் ஒரு டேபிளில் வரணும். வருமா? வரும். எந்த டேபிளில் வரும்னா எந்த டேபிளில் வரும்? 2வது டேபிளில் வரும். அப்போ 2 போட்டோம்னா 1 2 2 2 4 3 2 6. அதுக்கப்புறமும் என்ன இருக்குன்னா 1 2 3 இருக்குது. அப்போ அந்த 1 2 3ங்கிறது ஒரு டேபிளில் வருமானா? வராது. ஸோ இதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அவுட்டரில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். அவுட்டரில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. இப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2. ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த 2வை நம்ம அங்கே என்ன பண்ணிடுவோம்? ஃபார்முலா பக்கத்தில் எழுதிக்குவோம். அப்போ ஹச்சிசிஎஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ரைட்டு. அடுத்து என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே உள்ள நம்பரை எடுத்துக்கணும். 3 5 25. 3 5 25. அப்போ 3 5 25 டானா வகுத்தலுக்குள்ள எழுதியாச்சு. அப்போ எல்சிஎம்கான டெஃபினிஷன் என்னென்னா அட்லீஸ்ட் 2 நம்பராவது என்ன பண்ணணும்? ஒரு டேபிளில் வரணும். வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கும். சரியா? அப்போ 5வது டேபிளெலாம் வரும். 5வது டேபிள் போட்டோம்னா 3 வராது. அதை அப்படியே இறக்கிடலாம். 1 5 5 5 25. ரைட்டா? ரைட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இறங்குமானா? இறங்காது. ஏன்னா 3 1 5ன்னு இருக்குது. இந்த 3 நம்பருமே ஒரு டேபிளில் வராது. ஸோ அதனால் இப்போ நிப்பாட்டிக்கலாம். அடுத்து வந்து எல்சிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே வெளியில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 5 3 15. 15 கூட 1 பெருக்குனா 15 தான். அடுத்து 15 × 5 என்ன வரும்னா 15 × 5 5 25க்கு 5 மிச்சம் 2 4 5 75. ஓகே, 4 5 5 ப்ளஸ் 2 பண்ணால் 75. அப்போ இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எல்சிஎம் ஈக்குவல் டு 75ன்னு வந்திருக்கு. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ எல்சிஎம்க்கு நம்ம என்ன பண்ணணும்? 75ன்னு ரைட் பண்ணணும். ஓகேவா?
அப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா 2/75 அப்படின்னு வந்திருக்கு. 2/75. 2/75 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2/75. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. 3,2.7 மற்றும் 0.09 மீச்சிமா காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன பின்னமாக இருந்துச்சு, அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளியில் இருக்குது, அதாவது டெசிமலில் இருக்குது. ஸோ இப்போ டெசிமலில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாற்றோன்னா பின்னமாக மாற்றிக்கிட்டால் நமக்கு ஈஸியாகிடும். ஸோ பின்னமாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம அஸ் யூஷுவல் போடக்கூடிய மெத்தட் தான். ஈஸியாக வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ 3 ரைட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ 3 இருக்குன்னா அதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 3/1ன்னு போட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள் 2.7 இருக்கா? 2.7 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த புள்ளியை நம்ம நீக்கணும். இந்த புள்ளியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2.7 அப்படின்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த புள்ளியை மட்டும் நீக்க போகிறோம். சரியா? அப்போ அந்த புள்ளியை நீக்கிறதுக்கு இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ கீழே வந்து 0 சேர்த்துட்டா என்னவா மாறிடும்னா அந்த புள்ளி போயிடும். அப்போ எப்படி மாறுனா 27/10 அப்படின்னு மாறும். அவ்வளோதான். சரியா? அப்போ இதை எரேஸ் பண்ணிடுங்க. இது நமக்கு தேவையில்லை. அப்போ 2.7 தான் நம்ம எப்படி மாற்றி வச்சுருக்கோம்னா 27/10ன்னு மாற்றிருக்கோம். ஸோ அதே மாதிரி 0.09 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றணும், பின்னமாக மாற்றணும். ஸோ அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக என்ன இருக்கு பாருங்க, 9 இருக்கா? சரி, அந்த 9 ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 0.09 இருக்கு. அந்த 9 ரைட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ இந்த புள்ளியை தான் நம்ம நீக்க போகிறோம். அப்போ புள்ளியை நீக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. 2 டிஜிட் இருக்கு. அப்போ 2 0 சேர்த்துக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் ஒரு 0 சேருங்க. புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் 2 0 சேருங்க. 3 டிஜிட் இருந்தால் 3 0 சேருங்க. அப்போ எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 சேர்த்துக்கணும். சரியா? அப்போ நமக்கு என்ன மாறி இருக்குன்னா 3/1 இங்கே இருக்கு பாருங்க. அப்போ 3/1 27/10 9/100. சரியா? ஸோ அப்போ புள்ளியில் இருக்கிறத நம்ம என்ன மாற்றிட்டோம் அப்படின்னா, என்னவா மாற்றிட்டோம், பின்னமாக மாற்றிட்டோம். அந்த பின்னமாக எழுதுனதை நான் எழுதிடுறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 3/1. அப்போ 3/1. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருந்துச்சு, 27/10. 27/10. சரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, என்ன இருந்துச்சு, 9/100. அப்போ 9/100 எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க, மீச்சிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மீச்சிமா கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம், எல்சிஎம் எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ஸோ இதை ஃபார்முலாங்க சொல்கிறத விட ஷார்ட்கட்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ மேலே வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே நம்ம பின்னமாக மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். என்னெல்லாம் இருக்குன்னா 3 27 9. 3 27 9. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 3 27 9. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம்மோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்த டானா வகுத்தலுக்கு உள்ள நம்பர், உள்ளே இருக்கக்கூடிய நம்பரு ஒரே வாய்ப்பாடால் அட்லீஸ்ட் 2 நம்பராவது என்ன பண்ணணும், வரணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3ஆவது வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ 3 வெளியே போட்டேன்னா 3 வெளியே போகிறேன். அப்போ 1 3 3. அடுத்து பாருங்க 9 3 27, 3 9. அகெயின் என்ன பண்ணலான்னா என்ன பண்ணலாம், ஸோ 2 நம்பராவது என்ன பண்ணணும், ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் போட்டுக்கலாம். அப்போ மறுபடியும் 3 போட்டோம்னா, ஸோ இந்த 1 அப்படியே இறைக்கலாம். 3 9, 1 3 3. சரியா? ஸோ இதுக்கப்புறம் எதுவும் வராது. ஸோ இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் விட்டுருங்க. ஏன் அப்படின்னா 1 கூட 1 1 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. அப்போ எத்தனை 3 இருக்குன்னு பாருங்க. 1 2 3. அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 9 9 3 27. சரியா? அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்குன்னா 27 வந்திருக்கு. அப்போ எல்சிஎம்க்கு நேராக நீ 27ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட். இப்போ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சு அது கீழே எழுத போகிறோம். அப்போ கீழே இருக்கக்கூடிய நம்பர் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழே 1 10 100. ஸோ இந்த 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ரைட்டு. ஸோ அப்போ 1 10 100. அப்போ ஹச்சிசிஎஃபோட டெஃபனிஷன் என்ன அப்படின்னா, டானா முகத்திற்குள்ள எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி அத்தனை நம்பரும் ஒரே வாய்ப்பாட்டில் வரணும். வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கும். வரல அப்படின்னா அந்த இடத்துல 1ன்னு ஆயிரும். சரியா? ஸோ இப்போ இங்கே 1 10 100ன்னு இருக்குது. ஸோ இந்த 3 நம்பரும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது. ஸோ அப்போ இந்த இடத்துல 1ன்னு ஆயிரும். அப்போ இங்கே ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஹச்சிசிஎஃப் இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஹச்சிசிஎஃப் எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணோம் இல்லையா, இங்கே இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 27/1. 27/1. ஸோ இந்த 1 போட்டால் 1 தான், போடாட்டால் 1 தான். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்னா 27ன்னு இருக்கணும். 27 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பாக இருக்கும். இருந்துச்சுன்னா அதான் ஆன்சரு. இருக்குது. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 27. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. 0.6 9.6 மற்றும் 0.12 மீப்போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீப்போமான்னு என்னது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கத அப்படியே ரைட் பண்ணுவோம். 0.6 9.6 0.12. இப்போ இந்த புள்ளியில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், பின்னமாக மாற்றுவோம். ஃபஸ்ட்டு இந்த 0.6 மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னேன், அந்த 6 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்னா எல்லாத்துக்கு கீழேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 0.6னா அது கீழே 1 இருக்குது. 9.6னா அது கீழே 1 இருக்குது. 0.12னா அது கீழே 1 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1ன்னு போட்டுக்கணும். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ஒரு 0 முடிஞ்சு வச்சா. அப்போ 6/10. அதே மாதிரி 9.6ன்னு இருக்கா, அதை எப்படி பின்னவ மாத்தனா, இந்த 9.6 அந்த புள்ளி எடுத்து விட்டுருங்க. அப்போ 96ன்னு மாறும். சரியா? அது கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ ஒரு 0 வச்சிருங்க. அப்போ 96/10. அடுத்து பாருங்க 0.122 இருக்கா, அது 12 அப்படியே ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணிட்டு இப்போ கீழே ஆல்ரெடி 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கா. அப்போ 2 0 வச்சிருங்க. 100. அப்போ 12/100. இப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றியாச்சு, பின் நம்ம மாற்றியாச்சு. ரைட். இப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்னது, எல்சிஎம் ஈக்குவல் டு, இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா என்னது, எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹச்சிசிஎஃப். சரியா? ரைட்டு. ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே உள்ள நம்பரை மட்டும் ரைட் பண்ணணும். அப்போ மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 6 96 12. அதை மட்டும் அப்படியே ரைட் பண்ணும். 6 96 12. அப்போ அதை மட்டும் எழுதுனோம்னா 6 96 12. அப்போ எல்சிஎமோட டெஃபினிஷன் என்னதுன்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்பரில் அட்லீஸ்ட் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப் கீழே இறங்கும். ஓகேவா? அப்போ 6ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா 1 6 6, அதுக்கப்புறம் 16 6 96, 2 6 12. அடுத்து பாருங்க மறுபடியும் 6ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா ஒரு ஸ்டெப்பு இறங்கும். அந்த 1 வராது, அதை அப்படியே இறக்கலாம். 2 6 12, 2 6 வராது. வராது இல்லையா? அப்போ 6ஆம் வாய்ப்பாடு போட்டால் வராது நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் வரும். சரியா? அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இதை அழிச்சிடுறேன். ஓகே. இப்போ அழிச்சிட்டு நான் என்ன பண்ணேன், 2ஆம் வாய்ப்பாடு போடுறேன். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா பெர்ஃபெக்டாக வரும் பாருங்க. 2 போட்டோம்னா ஒரு நிமிஷம். இப்போ 2 போட்டோம்னா என்னது, இந்த 1 அப்படியே இறக்கலாம். 8 2 16, 4 2 2. சரியா? இதுக்கு மேலே வருமானா வராது.
சரி, அப்போ வெளியில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் நம்ம பெருக்கிட போகிறோம். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் பெருக்கணும்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா 6, இந்த 1லாம் விட்டுருவோம். ஏன்னா 1 கூட எதை பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. அப்போ 6 × 2 × 8. சரியா? அப்போ 6 கூட 2 பெருக்குனா 6 2 12. 12 கூட 8 பெருக்குனா என்ன வரும்? 12 கூட 8 பெருக்குனா 96. அப்போ எல்சிஎம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 96. அந்த 96 எல்சிஎம்க்கு நேராக எழுதிடுவோம். அப்போ இங்கே 96. ஓகேவா? அடுத்து கீழே உள்ள நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. கீழே என்ன இருக்குன்னா என்ன இருக்கு? 10 10 100 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதுவோம். 10 10 100. ஸோ அப்போ 10 10 100 நம்ம எழுதுனோம்னா என்ன வரும்னா அதுக்கு 10 10 100. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கும்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கப்படும். ஹச்சிஎஃபோட டெஃபினிஷன் என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். வருமானா வரும், கண்டிப்பாக வரும். 10 போட்டோம்னா 1 10 10, 1 10 10, 5 100. அப்போ இங்கே 10. சரியா? ரைட்டு. ஸோ இதோட ஸ்டாப் ஆயிரும். அடுத்து ஃபர்தராக என்ன ஒன்று வராது. அப்போ நமக்கு ஹச்சிஎஃப் என்னன்னா 10. ஹச்சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. அப்போ ஹச்சிஎஃப்க்கு நேரம் நம்ம என்ன எழுதிடலாம்? 10ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ரைட் பண்ணுங்க. அப்போ ஹச்சிஎஃப் நேரம் இங்கே 10ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? ரைட்டு. இப்போ என்ன இருக்குன்னா 96 / 10 இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்னா இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க. அப்போ ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா மேலே ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போ 96 இருக்கா? அப்போ ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுன்னா 9.6. அப்போ 9.6 கரெக்டான ஆன்சராக இருக்கணும். 9 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 9.6 இருக்கு. எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? ஆப்ஷன் பியில் பெர்ஃபெக்டாக இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9.6 தானே நமக்கு வந்துச்சு. ஆமாம், இங்கே வந்துருக்கு பாருங்க. 9.6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 என்ன இருக்குன்னா என்ன இருக்கு? 11. அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போ அது கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க என்ன இருக்குன்னா 0.121 இருக்கு. அப்போ 0.121 இருக்கா? அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 121 எழுதிக்கலாம். ஓகேவா? அது கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1ன்னு இருக்கு அர்த்தம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்போ எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. 121 3 டிஜிட் இருக்கு. அப்போ 3 0 சேர்க்கணும். சரியா? அப்போ 1000 ஆயிரும். ரைட்டா? ரைட்டு. அடுத்து பாருங்க 0.1331 இருக்கு. சரியா? அப்போ அதை 1331 எழுதிக்கிறேன். கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 4 டிஜிட் இருக்கு. அப்போ 4 0 சேர்க்கணும். 1 2 3 4. சரியா? ரைட்டு. இப்போ எல்லாத்தையும் பின்னமாக மாற்றியாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா என்னன்னா ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம். சரியா? ரைட். இப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? ஹச்சிஎஃப் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் மேலே உள்ள நம்பருக்கு. அப்போ மேலே என்னெல்லாம் இருக்குன்னா 11 11 121 1331. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 11 121 11 121 1331. ஸோ இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 11 டேபிளால் போடுறேன். அப்போ 11 டேபிள் போட்டோம்னா ஒரு 11னா 11 1 இங்கே. அடுத்து இங்கே 11 11னா 121. இங்கே வந்து 121 11னா 1331. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 11 121 இருக்கு. ஸோ இப்போ ஹச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரும் ஒரு டேபிளில் வரணும். சரியா? அப்போ 1 11 121 ஒரு டேபிளில் வராது. அப்போ இதோட ஸ்டாப் ஆயிரும். அப்போ ஹச்சிஎஃப்போட வேல்யூ என்னது? 11. அப்போ ஹச்சிஎஃப் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 11 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஹச்சிஎஃப்க்கு நேராக 11 நம்ம ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, 11 ரைட் பண்ணியாச்சு. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் யாருக்கு கண்டுபிடிக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே என்ன இருக்குன்னா 1 1000 1 1000 10,000. ஓகேவா? ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 1 1000 10,000.
1 1000 அதுக்கப்புறம் 10,000. ஓகே. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பாட்டில் 2 நம்பர் வந்தாலே என்ன பண்ணிடலாம் நம்ம ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கும். சரியா? அப்போ 10 போட்டோம்னா ஓகேவா? ஸோ இந்த கடைசியில் இருக்க 0 கேன்சல் பண்ணுங்க. கடைசியில் உள்ள 0 கேன்சல் பண்ணுங்க. ரிமைனிங் நம்பர் அப்படியே கீழே இறக்குங்க. அப்போ அந்த 1 அப்படியே இறக்கியாச்சு. இங்கே 100 இருக்கும், இறக்கியாச்சு. இங்கே 1000 இருக்கும், இறக்கியாச்சு. ஓகேவா? ஸோ அகைன் 10 போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணா அகைன் என்ன பண்ணுங்க, ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. அப்போ 1 10 இங்கே 100. சரியா? ஓகே. அகைன் 10 போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா என்ன வரும்? இந்த 1 இங்கே வந்து 1 இங்கே வந்து 10. ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வருமானா வராது. சரி ரைட்டா? இப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 1ஐ விட்டுறலாம், இந்த 1ஐ விட்டுறலாம். அப்போ எத்தனை 10 10 இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு 3 10, இங்கே ஒரு 10. அப்போ 4 10 இருக்கு இல்லையா? அப்போ 4 10 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 எழுதியாச்சு. ரைட்டா? ரைட்டு. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். எதெல்லாம் மல்டிப்ளைனா ஃபஸ்ட்டு இந்த 10 இந்த 10 மல்டிப்ளைனா 100. இப்போ 100 கூட 10 மல்டிப்ளை பண்ணால் 1000. ஓகேவா? ரைட் பண்ணியாச்சு. 1000 கூட இந்த லாஸ்ட் அந்த 10 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1000 இன்ட்டு 10 10,000. அப்போ 4 0 வரும். சரியா? ஓகே, ரைட் பண்ணியாச்சு. அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 10,000 வந்திருக்கு. அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, 10,000 ரைட் பண்ணுவோம். 1 2 3 4 4 0 போடும். ஓகே, இப்போ போட்டாச்சு. அப்போ 1 டிவைட் பை 10,000 இருக்கு இல்லையா? ரைட்டு. ஸோ இது ஆன்சரில் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அப்படியே ரைட் பண்ணிடலாம். ஆப்ஷனில் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எத்தனை 0 இருக்கும் பாருங்கள். ரிமைனிங் 3 0 இருக்கா? அப்போ அந்த 3 0வை மேலே இருக்கக்கூடிய நம்பர் கூட சேர்த்து எழுதுங்க. அப்போ 3 0 எழுதுங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 எழுதியாச்சு. மேலே என்ன இருக்குது? 11 இருக்கா? அந்த 11 எழுதியாச்சு. ஸோ இப்போ எத்தனை 0 கேன்சல் பண்ணணும்? ஒரு 0 கேன்சல் பண்ணணும். அப்போ ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சோம்னா என்ன வரும்? 0.0011. இதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். என்ன இருக்கணும்? 0.0011. ஓகே, ஆப்ஷனில் செக் பண்ணிடலாம். 0.0011 எங்கே இருக்கு பாருங்க? பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. 0.0011. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்கை போட்டுட்டு ஆன்சரை மறக்காமல் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். 1.08 மற்றும் 36, 0.9 மீப்பெரு பொது வகுத்தி என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வகுத்தின்னு தான் வரும், ஆனால் தப்பாக இருக்குது, வருத்தின்னு இருக்குது. ஸோ அது டைப்பிங் மிஸ்டேக்கு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் கொஸ்டினை போட்டுட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.